قوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم قصد قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد من قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون. உயிரை கொண்டு அதில் நீங்கள் தர்க்கித்த சமயத்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் மறைத்திருந்ததை அல்லாஹ் வெளியாக்கி காட்டினான். எனவே அதில் சில பாகத்தை கொண்டு அவரை அடியுங்கள் என கூறினோம். அப்படியே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். நீங்கள் சிந்தித்து புரிவதற்காக தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்குகின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை ஜனாலியத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு நிஅமத்துகளையும் அற்கொடைகளும் காண்பித்து தந்தான். பனீ இஸ்ரவேலர்களுக்கு இத்தனையும் காண்பித்தும் கூட அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்து கொண்டு இருந்தது என்பதை அடுத்துள்ள வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி அதற்கு ஒரு உதாரணத்தையும் கூறி காட்டுகின்றான். சொன்ன பின்பு கஸத் குலூபுஹும் மின் பஅதி ذلك, அதற்கு பின்னாலும் கூட உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. உள்ளங்கள் எந்த அளவுக்கு இறுகி இருக்குது? அது எவ்வாறு இறுகியிருக்கிறது என்றால் கல் ஹிஜாரத்தி, கல்லை போன்று அவர்களுடைய உள்ளங்கள் இறுகியிருக்கின்றன. அல்லது அஷத்து கஸ்வத்தன், அந்த கல்லை விட மிகவும் கடினமான முறையில் அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப கல்லை விட இவர்களுடைய உள்ளங்கள் மிகவும் இறுக்கமானதாக இருக்கின்றது. எத்தனையோ அத்தாட்சிகள், எத்தனையோ விஷயங்களை கேட்டும் கேள்விப்பட்டும் பார்த்தும் கூட இவர்கள் திருந்தாதவர்களாக, இவர்கள் மாறாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லா நபர்களுக்கும் தான் இது பொருந்தும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் கல்லை விட என்பதாக சொல்கின்றோம் என்றால், நிச்சயமாக கல்லாகின்றது அதிலிருந்து அது நதிகள் ஓடுகின்றன. பீரிட்டு, அந்த கல்லில் இருந்து பீரிட்டு வரக்கூடிய தண்ணீரின் மூலியமாக ஆறுகள், நதிகள் ஓடுகின்றன. இன்னும் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அது பிளந்து அதிலிருந்து பிளந்து நீரை வெளியேற்றுகின்றன. வெளியின பார்க்கிறோம், குற்றாலத்துடைய நதிகள், குற்றாலத்துடைய அருவி, அது நீர் பொங்குகின்றது. அதன் மூலியமாக அது எந்த பாறையில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் அது நதிகளாக ஓடுகின்றது. இதே சமயத்தில் நம்ம கடத்தை தோன்றோம், அதை உடைத்து அடிக்கின்றோம், அதிலிருந்து ஊற்றுக்கண்கள் வருகின்றது. இந்த இரண்டு விஷயங்கள் என்ன அல்லாஹ் சொல்றான். அதுல வடிந்து வரக்கூடியதும் இருக்கின்றது, பீரிட்டு வெளியேறக்கூடியதும் இருக்கின்றது. இதிலிருந்து நீர்கள் வெளியேறுகின்றது. இன்னும் அதிலிருந்து لما يشقق ويخرج منها الماء وإن منها لما يهبط من خشية الله, இன்னும் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அந்த கற்கள் உருண்டு ஓடியாடுகின்றன, உருண்டோடுகின்றன. அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டு உருண்டோடுகின்றன. அல்லாஹு தஆலா பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்கின்ற எதை பற்றியும் அல்லாஹு தஆலா காணாமல் இல்லை, அல்லாஹ் அறிந்து கொள்ளாமல் இல்லை. எல்லா விஷயங்களும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கிறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம இருட்டில் இருந்து செய்து கொண்டிருக்கின்றோம், தனிமையில் செய்து கொண்டிருக்கின்றோம், தனியாக செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு
எந்த ஒன்றை ஆக்கினாலும் சரி, அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அப்ப இந்த கல்களில் கூட இத்தனை வகையான தன்மைகளை அதை வெளியேற்றுகின்றன, நீரை ஓட்டுகின்றன, நீரை பிளக்குகின்றன, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அது உருண்டோடுகின்றன, இத்தனையும் இருக்கின்றது. இதை விட இந்த மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது மிகவும் இறுகியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்மளையும் பாருங்க, எத்தனை பேரு இன்னைக்கு எல்லாம் தெரியும், பார்த்தோம்னா சிலர் எல்லாம் பார்த்தா அல்லாஹ் அக்பர், ஆலிம்களை விட அதிகமாக பயான் செய்யக்கூடியவர்களாக ஆயத்துக்களை சொல்லி சுட்டி காட்டி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அவங்கதான் எல்லா பலாயும் ஃபசாதும் ஊர் பலாயெல்லாம் கழுவிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன செய்வாங்க, பள்ளியாச பக்கமே வராம உட்காந்துக்கிட்டு அவங்க தனியா ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் தெரியும், நம்ம நினைப்போம் எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் இப்படி செய்யறானே அப்படின்னு நினைப்போம். ஐயோ, இவர்களுடைய உள்ளங்கள் இறுகிருச்சு, இளகிய உள்ளங்களாக இல்லை. இப்படி இருந்ததை பேசி பேசி இந்த செய்து 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 இவர்களுடைய உள்ளங்கள் எக்காரணத்தை கொண்டும் இலகுவதாக இல்லை, இறுகி கொண்டேதான் சென்று கொண்டிருக்கும். இன்னைக்கு அதே நடக்குது. இந்த இஸ்ரவேலர்களுடைய சூழ்நிலையில் இன்றும் இஸ்ரவேலர்களுக்கு அதே குணம்தான். எவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லது செய்யப்பட்டாலும் சரி, யார் உறுதுணையாக உற்ற தோழனாக இருந்தாலும் சரி, ஆனா அவர்களுடைய காரியத்தில் தான் கண்ணாக இருப்பார்கள். யார் இறந்தாலும் சரி, யார் செத்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எந்த ஒன்றையும் அவர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எந்த ஒன்றையும் அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் அவர்களுடைய போக்கில் தான் சென்று கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் அப்படி இறுகிய உள்ளங்களாக இருக்கின்றது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டுகின்றான். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக நம் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.